எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் 7.5 மணி நேரம் இடைவிடாம வளவள கொலன்னு பேசுற நபர் தான் கமலஹாசன். ஆனா இந்த கமலஹாசன் அரசியல் ரீதியா கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஆளை விடுறா சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓட்டம் பிடிச்ச சம்பவம் ஒண்ணு அரங்கேறிருக்கு. இந்த சம்பவத்தை பார்த்து விண்வெளி நாயகனையே ஓட விட்டுட்டாங்களா, உலக நாயகனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் குலுங்கி சிரிக்குது. சம்பவம் என்னன்னா, நேத்துக்கு தான் அறிவிச்சாங்க திமுக இருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு யாருக்கு கொடுக்குறாங்க, கமலஹாசனுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு பிரஸ் சந்தித்த கமலஹாசன் கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரு பத்திரிகையாளர். ஏப்பா, திமுகவை அழிக்க போறேன், திமுக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்சி தொடங்கின நபர் நீங்க. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு எம்பி சீட்டுக்கு ஆசைப்பட்டு அதே திமுக கூட போய் சேர்ந்திருக்கீங்களே அப்படின்னு கேள்வி கேட்க, இதுக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாதுடா, வண்டியை போடுறா டாப் கியர்லன்னு சொல்லிக்கிட்டு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சாரு கமலஹாசன். மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடன் வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில்? சரி, ஓட்டம் பிடிச்சிங்கல்ல, அந்த ஆளை ஓடி இருக்கணுமா இல்லையா, அதையும் ஒழுங்கா செய்யல. திரும்ப வந்து என்ன சொன்னீங்க, நாட்டின் தேவைக்காக சில முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. எது, நீங்க எம்பி ஆகிறது இந்த நாட்டுக்கு அவ்வளவு முக்கியம். இன்னைக்கு உடன் வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். இந்த நாட்டின் தேவைக்காக சில முடிவுகள் எடுக்கப்படும்னு சொல்ல அவருக்கு மூஞ்ச ரியாக்ஷன் இருக்கே. எப்பா, சினிமால மட்டும் நடிங்க, மக்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய பைத்தியக்காரங்க கிடையாது. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. சரி, நாட்டின் முடிவுக்காக சில முடிவுகளை எடுத்தீங்கல்ல, ஏன் அடுத்த கேள்வியை பத்திரிகையாளரை கேட்க விடாம மறுபடியும் ஓட்டம் பிடிச்சிங்க? ஒரு கேள்விக்கு 2 வாட்டியா ஓடுவீங்க கமலஹாசன் அவர்களே. குடும்ப ஆட்சியை ஒழிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு அரசியல் கட்சி தொடங்குனீங்க. இன்னைக்கு அதே குடும்பத்துக்கிட்ட ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக அடிபணிஞ்சு போறீங்க. இதுதான் உங்க தரமா, இதுதான் உங்க நியாயமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி சினிமால ஒரு பாட்டு ஒண்ணு வந்துச்சு. சிலர் ஆசைக்காகவும் சரி தேவைக்காகவும் சரி யார் யார் காலையோ பிடிப்பார், அவங்களுக்கு ஒரு மானமும் கிடையாது வெக்கமும் கிடையாது. அந்த பாட்டு வேற யாருக்கும் எழுதல, உங்களுக்கு தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு இந்த சம்பவங்களை பார்க்கும்போது ப்ரூவ் ஆயிருக்கு. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். நீங்க மையம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்ச அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆணியை கூட ஒழுங்கா புடுங்கவே இல்லை. சரி, இப்ப எம்பி பதவி நல்லதோ கெட்டதோ உங்களை தேடி வந்திருக்கு. சரி, எம்பி ஆட்டு டெல்லியில போய் வளவள கொலன்னு பேசுறத நிப்பாட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனமா ஒரே 1% வேலை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். இல்ல அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், பாராளுமன்றத்துல எனக்குன்னு நேரம் ஒதுக்குவாங்க, அப்பெல்லாம் யாரும் என்கிட்ட எதிர்கேள்வி கூட கேட்க முடியாது அப்படிங்கிற தைரியத்துல அங்க போயும் வளவள கொலகொல பேச்ச ஆரம்பிச்சிடாதுங்க. அங்க சார்பா பல புள்ளிகள் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க, சம்பவம் செஞ்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க. எச்சரிக்கை எல்லாம் கிடையாது கமலஹாசன் அவர்களே, இது ஒரு அட்வைஸ் மட்டுமே. கமலஹாசனுக்கு எம்பி சீட்டு கிடைச்சதை கொடுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமலஹாசன் மையம் அப்படிங்கிற கட்சியை திமுக கிட்ட அடமான வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கமலஹாசன் அவர்கள் தலைதறிக்க ஓடிய கதை தமிழ்நாடு முழுக்க பரவணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.